அதள பாதாளத்திற்குள் செல்லும் இலங்கை. சர்வதேச விமான பயணங்களும் கட்டுப்படுத்தப்படும் அபாயம். இலங்கையர்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்திய 11 வயது சிறுவன். இலங்கையில் வாகன இறக்குமதி தடையால் ஏற்பட்டுள்ள நெருக்கடி. கொழும்பில் மரணத்தில் முடிந்த கிறிஸ்துமஸ் விருந்து. அரசாங்கம் வீழ்ந்து போகாது, ஆளும் தரப்பு நம்பிக்கை. இலங்கை மக்களுக்கு சுகாதார பிரிவு எச்சரிக்கை. அரசாங்கத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி வழங்கியுள்ள முக்கிய அறிவுரை. மத்திய ஆபிரிக்க நாட்டில் தற்கொலை படை தாக்குதல். 6 பேர் உடல் சிதறி பலி. ஸ்ரீகாந்த் ப்ராப்பர்ட்டிஸ் கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ். இங்கிலாந்தில் லண்டனிலும் வெளிநகரங்களிலும் வீடுகளையும் வர்த்தக ஸ்தாபனங்களையும் குறைந்த கட்டணங்களுடன் விற்பதையும் வாடகைக்கு விடுவதையும் நாங்கள் செய்கின்றோம். இலங்கையில் தற்போது நிலவும் டொலர் நெருக்கடி காரணமாக பயணிகள் மற்றும் சரக்கு விமானங்கள் பெரும் சிக்கலை எதிர்நோக்கியுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. தற்போது இலங்கையின் விமான நிலையங்களுக்கு வரும் விமானங்களுக்கு டொலரில் மட்டுமே எரிபொருள் நிரப்பப்படுகிறது. அத்துடன் விமான நிறுவனங்களும் தங்கள் உள்ளூர் பிரதிநிதிகளுக்கு பெரும் தொகையான பணத்தை செலுத்த வேண்டியுள்ளது. அதற்குமைய இலங்கைக்கு அனுப்பும் விமானங்களின் எண்ணிக்கையை மட்டுப்படுத்துவது மற்றும் விமான பயணங்களின் எண்ணிக்கையை குறைப்பது குறித்து வெளிநாட்டு விமான நிறுவனங்கள் பரிசீலித்து வருகின்றன. இந்த நெருக்கடி 5 மாதங்களாக நீடித்து வருகின்றது. இது தொடர்பில் தீர்வை எட்டுவதற்கு அதிகாரிகளுடன் பல தடவைகள் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட போதிலும் இணக்கப்பாடு எட்டப்படவில்லை. அத்துடன் டொலரில் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை, விமான டிக்கெட் மற்றும் சரக்கு விற்பனைக்காக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டிய தொகையின் சதவீதமாகும். இந்த நிலைமை இலங்கையில் எதிர்கால சுற்றுலா அபிவிருத்தி நடவடிக்கைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என நம்பப்படுகின்றது. நாட்டில் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் அதிக முதலீடு செய்துள்ளது. எவ்வாறாயினும் இலங்கைக்கான விமான சேவைகளுக்கு தடை விதிக்கப்பட்டால் முதலீடு செய்யப்படும் பணம் வீணாகிவிடும் என சுற்றுலாத்துறையை சேர்ந்த வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். இலங்கைக்கு வாரத்திற்கு 12 விமானங்களை முன்பதிவு செய்து வந்த வெளிநாட்டு விமான நிறுவனங்கள் தற்போது அந்த எண்ணிக்கையை 3ஆக குறைத்துள்ளன. இதேவேளை சில விமான நிறுவனங்கள் இலங்கைக்கு விமானங்களை அனுப்புவதை நிறுத்தியுள்ளன. இலங்கையில் சுற்றுலாத்துறையை நிலைநிறுத்துவதற்கு அரசாங்கம் விமான நிறுவனங்களுக்கு செலுத்தும் டொலர்களை எவ்வித இடையூறுமின்றி தடையுமின்றி அதே முறையில் செலுத்த வேண்டும் என்பதே சுற்றுலாத்துறையினரின் கருத்தாகும். மக்கியங்கனி பிரதேசத்தைச் சேர்ந்த 11 வயதுடைய சிறுவனின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மிகவும் வறுமையான குடும்பத்தைச் சேர்ந்த மாதவ கல்கார என்ற சிறுவன் தனது 71 வயதுடைய தாத்தாவுடன் உறவினர் வீட்டிற்கு சென்றபோது கீழே கிடந்த ஒரு தொகை பணத்தை கண்டெடுத்துள்ளார். 6 5000 நாணய தாள்கள் வீதியில் கிடந்துள்ளன. அதன் பெறுமதி 30,000 ரூபாவாகும். அதனை கையில் எடுத்த சிறுவன் இந்த பணத்தை உரிமையாளரை தேடி ஒப்படைக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். உரிமையாளரை எங்கு சென்று தேடுவது என தாத்தா வினவிய போது போலீஸ் நிலையத்தில் ஒப்படைப்போம் என சிறுவன் கூறியுள்ளார். அதற்கமைய சிறுவன் தனது தாத்தாவுடன் போலீஸ் நிலையத்திற்கு சென்று இந்த பணத்தை ஒப்படைத்துள்ளார். இந்த பணத்தை ஏன் போலீசாரிடம் ஒப்படைக்க நினைத்தீர்கள்? வீட்டிற்கு கொண்டு சென்றிருக்கலாமே என சிறுவனிடம் போலீசார் வினவியுள்ளார். எனது அப்பாவிற்காகத்தான் நான் இதனை ஒப்படைக்க நினைத்தேன். அவர் மிகவும் சுகவீனம் அடைந்த நிலையில் உள்ளார். எனது அப்பாவும் ஒரு போலீஸ் அதிகாரிதான். எனது தந்தை சீக்கிரம் குணமடைய வேண்டும். நான் செய்யும் இந்த புண்ணியம் எனது தந்தைக்கு சென்றடைந்து எனது தந்தை குணமடைய வேண்டும் என சிறுவன் கூறியுள்ளார். இவ்வளவு சிறந்த மகனை வளர்த்த தந்தை சீக்கிரம் குணமடைந்து விடுவார் என போலீஸ் அதிகாரி சிறுவனிடம் கூறி அனுப்பி வைத்துள்ளார். 2020 ஆண்டின் ஆரம்ப பகுதியில் இலங்கையில் கோவிட் தொற்று பரவியதை தொடர்ந்து ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக வாகன இறக்குமதி உள்ளிட்ட பல்வேறு விடயங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. 2022 ஆண்டில் வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட மாட்டாது என நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷவினால் அறிவிக்கப்பட்டிருந்ததுடன் அடுத்த வருடம் இறுதி வரை தடை தொடரும் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நாட்டில் விதிக்கப்பட்டுள்ள வாகன இறக்குமதி தடையால் சிறிய டிராக்டர்கள் மற்றும் லொரிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வாகன இறக்குமதி தடையால் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வாக குறைந்த விலையிலாவது வாகனங்களை கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த
சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பு மட்டக்குழியில் இடம்பெற்ற நத்தார் கொண்டாட்டத்தின் போது வாழ்வெட்டுக்கு இலக்காக்கி இளைஞரொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் மட்டக்குழி பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த இளைஞன் நத்தார் பண்டிகைக்காக நண்பர்களுடன் மதுபான விருந்து ஒன்றை நடத்தியுள்ள நிலையில் அங்கிருந்த இளைஞர் ஒருவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். வாக்குவாதம் முற்றிய நிலையில் அந்த இளைஞனை கத்தியால் குத்தியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் கடுமையாக காயமடைந்த இளைஞன் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்குழி போலீசார் நடத்தி வருகின்றனர். அரசில் இருந்து எவரும் விலகிச் செல்ல முடியும், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நாங்கள் யாரும் போவதை விரும்பவில்லை. எனினும் யார் வெளியேறினாலும் அரசை விழ இடமளிக்க மாட்டோம் என்று ஆளும் தரப்பு பிரதமர் கொரடா நெடுஞ்சாலை அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவித்ததாவது: யார் வெளியேறப் போகின்றார்கள் என்பது பற்றி எனக்கு தெரியாது. அதை அவர்களிடம் கேட்க வேண்டும். யாரும் ஒதுங்கி செல்ல முடியும், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நாங்கள் யாரும் போவதை விரும்பவில்லை. அவர்கள் வெளியேறினாலும் அரசு விழ இடமளிக்க மாட்டோம். எமது பக்கம் இருந்து யாராவது சென்றால் எதிரணியில் இருந்து எமது தரப்பிற்குள் சிலரை எடுப்போம். கொரோனா காரணமாக நாங்கள் மெதுவாக பயணித்தாலும் அரசிற்குள் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் என்றார். சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை முறையாக பின்பற்றாவிட்டால் நாடு மீண்டும் பழைய இக்கட்டான நிலைக்கு திரும்பும் என சுகாதார பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. பண்டிகை காலப்பகுதி நெருங்கி வந்த சந்தர்ப்பத்தில் புதிய ஒமிக்ரோன் மாறுபாட்டிற்கு உள்ளான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதனால் சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றி வருவது அவசியம் என சுகாதார அமைச்சின் கோவிட் தொடர்பிலான பிரதான இணைப்பாளர் வைத்தியர் அன்வர் ஹம்தானி தெரிவித்துள்ளார். இந்த நாட்களில் தினசரி 600 தொடக்கம் 700 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றனர். 20க்கும் 30க்கும் இடைப்பட்ட எண்ணிக்கையிலானோர் தினசரி உயிரிழக்கின்றனர். இந்த நிலையில் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றவில்லை என்றால் மிகவும் அவதானம் மிக்க நிலைக்கு சென்றுவிடும். நாட்டிற்குள் நுழையும் எந்தவொரு வைரஸில் இருந்தும் பாதுகாக்க பூஸ்டர் தடுப்பூசி மிகவும் முக்கியமானது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தற்போதைய அரசாங்கத்திற்கு சில அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். கொழும்பில் நேற்று மாலை நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கு பற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், மக்களின் வாழ்க்கையை கட்டியெழுப்புவது எவ்வாறு என்ற பிரச்சினை எழுந்துள்ளது. பொருளாதாரம், அரசியல், சமூக பிரச்சினைகள் மற்றும் சர்வதேசம் என்பவற்றை நாம் குழப்பிக் கொண்டுள்ளோம். நாட்டின் பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு காண சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை நாடுமாறும் பலர் கோருகின்றனர். எனினும் அரசாங்கத்தின் பிரதானிகள் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து செயற்பட போவது இல்லை என கூறுகின்றார்கள். எனினும் நான் எனது ஆட்சி காலம் முழுவதிலும் சர்வதேச நாணய நிதியத்துடன் பணியாற்றினேன். சர்வதேச நாணய நிதியம் எனக்கு கடுமையான நிபந்தனைகளை விதிக்கவில்லை. சில நிபந்தனைகளை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர்களிடம் திட்டவட்டமாக கூறியிருந்தேன் என மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். மத்திய ஆபிரிக்க நாட்டில் மதுபான விடுதியில் தற்கொலை படை தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மத்திய ஆபிரிக்க நாடுகளில் ஒன்றான காங்கோவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள மதுபான விடுதியொன்றில் நத்தார் தின கொண்டாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது தற்கொலை படை தாக்குதல் நடைபெற்றுள்ளது. மதுபான விடுதிக்குள் உடலில் வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு வந்திருந்த தற்கொலை படை பயங்கரவாதியொருவர் நுழைய முயன்றார். அப்போது அங்கிருந்த காவல்துறையினர் அவரை நுழைவாயிலில் தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து அந்த தற்கொலை படை பயங்கரவாதி வெடிகுண்டுகளை வெடிக்க செய்தார். அவை பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறின. தற்கொலை பயங்கரவாதி சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்தார். மேலும் இந்த குண்டுவெடிப்பில் 2 சிறுவர்கள் உட்பட 5 பேர் பலியாகினர். 13 பேர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு எந்தவொரு பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.